புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். நான் உங்க புனிதா பாலாஜி. ஒரு படம் மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆகணும்னா அதுக்கு பாட்டு ரொம்ப முக்கியம். அந்த பாட்டு மக்கள் மனசுல ஆழமா பதியணும்னா அதுக்கு வரிகளும் முக்கியம். அப்படி அழகான வரிகள் எழுதக்கூடிய ஒரு அழகான செலிபிரிட்டி தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர்னு பல முகங்கள் கொண்ட கபிலன் வைரமுத்து நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி, எப்படி வணக்கம். இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இங்கே வந்தது, நான் புதிய தலைமுறை வளாகத்துக்குள்ள நான் கால் எடுத்து வச்சதும் எனக்கு கண் கலங்கிருச்சு. ஒரு மாதிரி ரொம்ப மலரும் நினைவுகள் எனக்கு. நான் வந்து புதிய தலைமுறையோட 52வது ஊழியன். அப்பா. நான் இங்கேருந்து விடை பெற்ற போது நான் கேட்டு வாங்கி எடுத்துட்டு போனேன். என்னோட ஐடி கார்டை நான் இன்னும் வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இங்க இன்டர்வியூ வந்ததும் எனக்கு நிறைய நினைவுகள். ரொம்ப குறிப்பா திரு பால கைலாசம் அவர்கள். நான் இந்த சேனலுக்கு வந்தப்ப இங்க வந்து இந்த ஸ்டூடியோ கிடையாது, கட்டடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பதான் வந்து செங்கல் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அப்பதான் வந்து இந்த சேனலுடைய கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப ஒரு ஓரமாக கைலாசம் சாருக்கு ஒரு 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 ரூம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்புறம் சில அறிமுக தயாரிப்பாளர்களும் அப்போ தான் வந்து சேர்ந்துருந்தாங்க. புதிய தலைமுறையுடைய உருவாக்கத்தில், அதாவது ஒரு 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 சேனலில் ஒரு ஊழியராக பணியாற்றுவது அது ஒரு அனுபவம். ஆனால் ஒரு சேனலையே உருவாக்குவது அது ஒரு தனி அனுபவம். அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிது திரு பால கைலாசம் அவர்களுடைய தலைமையில், திரு சீனிவாசன் அவர்களுடைய தலைமையில். அந்த ஒரு அனுபவத்தை நான் மறக்கவே மாட்டேன். எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை பயிற்சி பட்டறைகள், எத்தனை ஊடகவியலாளர்களை இங்கே இந்த தளம் உருவாக்கி இருக்கிறது, எத்தனை பேச்சாளர்களை இங்கேருந்து உருவாகியிருக்காங்க, எத்தனை பயணங்கள், களம் இறங்கியவர்கள்னு ஒரு நிகழ்ச்சி, விடை தேடும் விவாதங்கள், வினா விடை வேட்டை, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவம். கார்மல் சார், அவர் இன்னும் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து புதிய தலைமுறையின் உருவாக்கத்தில் எனக்கும் என்னுடைய வளர்ச்சியில் புதிய தலைமுறைக்கும் பங்கு இருக்குது அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது. சூப்பர் சார். உங்களோட வளர்ச்சியில் புதிய தலைமுறையோட பங்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்தியன் முதல் பாகம் வந்து எந்த அளவுக்கு பெரிய ரீச் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ 2வது பாகத்துக்கு நீங்கள் எழுதும் போது எந்தெந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு சவாலாக இருந்தது? இல்லை ஏதாவது காட்சி சொல்ல வேணாம், இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் என்கிட்ட சங்கர் சார் சொல்லும் போது எனக்கு ரொம்ப இது வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சு, இதை அட்டம் பண்ணும் போது அப்படின்ற மாதிரி இருந்தது. சொல்லுங்க. இந்த படத்தின் கதை திரைக்கதையை சங்கர் சார் எழுதிட்டு அதுக்கப்புறம் வசனத்திற்காக என்னை அழைத்தார். ஸோ அதுதான் அங்கிருந்து ஆரம்பிக்குது. என்னுடைய பணி அங்கிருந்து ஆரம்பிக்குது. டைலாக்ஸ்ல இருந்து. ஆமாம், அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதில் நிறைய சவால்கள் இருந்தது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும், ஒரு ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். ஒரு சமீபத்தில் ஒரு படம் வந்தது, ஒரு பெரிய படம். அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி வருது. அந்த காட்சி அப்படியே இந்தியன் 2ல இருக்கு. இந்த காட்சி வந்து ஓகே, இது ஒரே மாதிரி சிந்தித்திருக்கிறார்களா, இல்லை இங்கேருந்து ஏதாவது யாராவது இந்த காட்சியை பற்றிய செய்திகளை இன்னொரு படத்தில் பணியாற்றுறவங்களோட அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டதால இது வந்ததா, இது இல்லைன்னா வேற என்ன ஆச்சு, அது தெரியல. ஆனால் அப்படியே அதே காட்சி, அதே இது இருக்கு. இப்போ அதுவும் வெறும் காட்சி இல்லை, காட்சி தொகுப்பு. அதாவது ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை சுற்றி ஒரு 4-5 காட்சிகள். ஸோ அது ஸ்க்ரீன் டைமே, அது ஒரு பெரிய ஸ்க்ரீன் டைம் அது. ஸோ இப்போ இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு. நான் அந்த படத்தை பார்க்கும்போது ஐயோ இது அங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கும் அப்படி ஒரு 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 பதற்றம் ஏற்படுது. நான் அப்புறம் சங்கர் சார்கிட்ட பேசுகிறேன். சார் இது எப்படி சார், இது என்ன, நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம பார்ப்போம், என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் தீர யோசிச்சுட்டு வராரு. வரும்போது அவர் புதுசாக ஒரு காட்சியை சொல்கிறார். சொல்லி இந்த காட்சியை எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காட்சியை சொல்கிறாரு. நான் கொடுக்குறேன். கொடுத்ததும் ஒரே ஒரு காட்சியை வச்சு ஒட்டுமொத்த காட்சி தொகுப்பையே மாற்றிட்டார். அப்பா, இப்போ ஃப்ரெஷ் ஆயிடுச்சு ஃபுல்லாக. அந்த விஷயமே இப்போ இல்லை. அந்த படத்துல இருந்த அந்த படத்துல இருந்து எதுவுமே கிடையாது, டோட்டலாக மாற்றிட்டாரு. அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அத்தனை காட்சிகள் இருக்கு, ஆனா ஒரு காட்சியை வச்சு அவர் வேற வேற சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த காட்சி தொகுப்பையே ரொம்ப அழகா அது ஒரு புதிய ஒரு காட்சி தொகுப்பா அதை மாத்திருக்காரு. இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நான் அவர் அருகில் இருந்ததால என்னால் பார்க்க முடிஞ்சுது.
ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இப்போ சங்கர் சார் கூட ஒர்க் பண்ண அனுபவம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அடுத்துதான் நான் கேட்க போகிற ஆள் வந்து அனி ப்ரோ. அனிருத்தா? ஆல்ரெடி நீங்கள் விவேகம்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த பாட்டு அவர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? கேலண்டர் சாங் வந்து டோட்டலாக வேற ஒரு ஜோன். இந்த இந்த பாட்டே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு நீங்கள் மியூசிக்கை கேட்க ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இந்த டியூன் வந்தப்பே ஆஹா செம்ம சான்ஸே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை வந்து நம்ம எப்படி இதுக்குள்ளே வந்து நம்ம இது இதோடைய இசையே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு திசையில் இருக்குது, மொழிக்கு எதிர் திசையில் இருக்குது. இது ஆக்சுவலி இது வந்து இதுக்குள்ளே நம்ம மொழியை நம்ம உள்ளே கொண்டு வரணும். பரவாயில்ல பண்ணிடுவோம். நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி அனிருத்தோடைய இசையும் ஹிப்ஹாப் தமிழா அவங்களுடைய இசையும் அப்படின்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி. அது ஒரு அது துள்ளிக்கிட்டே இருக்கும். அது இப்போ நான் ஒரு பாடலாசிரியராக நான் என்ன பண்ணோன்னா நான் அதை தழுவணும். அங்கே ஒரு ஏறு தழுவுதல் ஒன்று நடக்க வேண்டியிருக்கு. அது 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 சரியாக நடக்கும்போது உங்களுக்கு அது ஒரு ஈவெண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. நான் அனிருத்தோட பெரிய ஃபேன். அவருடைய குரலுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். ஏன்னா இந்த பாட்டை கூட அவர் வாய்ஸில் தான் பாடி எனக்கு அமிச்சார் முதல்ல, டியூன் பாடி அமிச்சப்ப. ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தித்தி புயல் மாதிரி கேலண்டர் சாங்கில் ஏதாவது மேஜிக் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கேலண்டர் சாங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 கன உலகத்தை வந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நீ வா நம்ம வாழ்க்கையை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, பால்வெளி பாதை மேலே மேகமாய் உலாவலாமே பூமியை தொடவே வேண்டாம் வாழ்நாளிலே அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் ஒரு ஒரு புது உவமை ஒன்று போட்டிருப்பேன், மூட்டை பூச்சி. ஆமாம், உலகமே மூட்டை பூச்சி, நான் ஒரு மத்தாப்பு குச்சி, பூச்சியை எண்ணெய் வச்சு எரிச்சு இளைப்பாரவா அப்படின்னு. இந்த உலகம் வந்து ஓயாமல் நம்ம ரத்தத்தை உறிந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் ஓயாமல் நமக்கு ஒரு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு மூட்டைப்பூச்சி. நீங்கள் ஒரு இமேஜரியாக நினச்சி பாருங்கள். இந்த ஹோல் வேர்ல்டே ஒரு பக்காக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? அது உங்கள் ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை விட்டு நீ வெளியில் வா அப்படின்னு அந்த பெண் அழைக்கிறாள். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு புதுமைகளை செய்யறதுக்கு நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான பெண்கள் ஆடக்கூடிய ஒரு பாடல். இதில் பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி, கழுகு, சென்னாய், முதல்ல இது எல்லாத்தையும் நாங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாயில்லா பிராணிகளை எல்லாம் தமிழ் திரை பாட்டில் அனுமதிச்சதுக்காக நான் அனிருத்துக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். சூப்பர் சார். இப்போ கவிஞனுக்கு ஒரு கவிஞன் காதல் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து ரொம்ப இயல்பிலேயே வரும். ஆனால் அறிவியலை சொல்றது வந்து சவாலான விஷயம் தான் சொல்லுவேன். நான் வைரமுத்து சார் வந்து ஜீன்ஸ் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும், அன்பே என்னை நீ நீங்கினால் ஒரு கணம் என் உயிர் தாங்காதுன்னு எழுதியிருப்பாரு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா உங்க பிரதர் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, துப்பாக்கி படத்துல என் காதல் நீளம் என்ன ரேடார் விளக்குமா, என் காதல் ஆழம் என்ன சோனார் அளக்குமா சொல்லிட்டு. இப்போ நான் இந்த ஹைரார்கி பார்க்கும்போது உங்களோட எழுத்துலையும் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து தமிழுக்குள்ள ஒரு அறிவியலை வந்து உள்ள புகுத்துற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பாட்டுல நான் முக்கியமா அந்த நோட் பண்ண அந்த ஒரு வார்த்தை நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. மழை பொழிகிற 2ஆம் நாளில் விழியில் விழும் துளியில் மாசு இல்லை. ஸோ வந்து இது என்விரான்மெண்டல் சயின்ஸ். எக்ஸாக்ட்லி. எப்படி இதை வந்து உள்ள கொண்டு வந்தீங்க? இது இந்த கோட் சின்ன சின்ன கண்கள்ல வர்ற பாடல் ஒரு ஓப்பனிங் சாங்னு சொல்லுவாங்களே. இப்போ விஜய் சார் பாடுறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் விஜய் சார் வந்து இந்த பாட்டில் பாடுற முதல் வரி இதுதான். பல்லவியில இருந்து அவர் பாடல, அவர் பாடுற முதல் வரி இதுதான். ஸோ அந்த முதல் வரியிலேயே ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இப்போ மழை பொழியும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 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 பருவத்தின் முதல் மழைன்றது எப்பவுமே ஒரு தூய்மையற்ற மழையாக உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வெளியில் இருக்கிற காற்று வெளியில் இருக்கிற அழுக்குகள், இந்த ஆசிடு இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பொல்யூட்டட் ரெயினாக தான் வருது கீழே. அதுக்கப்புறம் ஒரு 2ஆம் நாள் மழை, 2வது மழை பெய்யும்போது ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வெளியெல்லாம் வந்து தூய்மையாகி அந்த விழுகிற துளியில் வந்து ஒரு மாசு இல்லாமல் ஒரு பரிசுத்தமான துளிகளாக அது கீழே விழுது. ஸோ இதை வந்து பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா சூழல் இருந்தது, அதுக்கான சுச்சுவேஷன்ஸ். படம் பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதுதான் அந்த மேஜிக். ஆமாம், மேஜிக் நிறைய இருக்குது. ஸோ ஒரு 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 எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ஒரு 2ஆம் பிறவி, ஒரு மறுபடியும் இந்த வாழ்க்கையை தொடங்குவது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நடந்திருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பயணம் போவோம், எங்கேயோ அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், தடுக்கி விழுவோம், அவமானப்படுவோம், அங்கே பிடிச்சி நம்மளை தள்ளுவாங்க, இருட்டடிப்பு செய்வாங்க, எல்லாம் நடக்கும்.
ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து மீண்டு ஒரு 2வது வாழ்க்கை ஒன்று தொடங்கும் எல்லாருக்கும். ஸோ அது வந்து அதை ஒரு அழகான ஒரு ஓமையோட சொல்லணும் அப்படின்றது தான் அந்த வரிகள். இந்த ஒரு கோடி தாயின் பிள்ளையுமே அது ஒரு கோடி தாயின் பிள்ளைன்றது தான் பயாலஜிக்கல் ட்ரூத். ம். நீங்கள் ஒரு கோடி தாயின் பிள்ளை தான், நான் ஒரு கோடி தாயின் பிள்ளை தான். உங்களுடைய தாயின் கருவிலிருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் தாயின் கரு எப்படி வந்தது? அது இன்னொரு தாயின் கருவிலிருந்து வந்தது. அவங்களுடைய தாயின் கரு இன்னொரு தாயின் கருவிலிருந்து வந்தது. ஸோ இந்த ஒரு சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போனீங்கன்னா உங்கள் கருவில் கோடிக்கணக்கானவர்களுடைய கரு இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கோடிக்கணக்கானவர்களின் பிள்ளை. ஸோ நீ வந்து இந்த ஒரு நீண்ட நெடிய மனித குலத்தின் தொடர்ச்சி, நீ தனியாள் இல்லை, நீ பெருமை வாய்ந்தவன் அப்படின்றத ஒரு உற்சாகத்தை கொடுக்குற ஒரு வரி அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை வந்து பல பேர் வந்து அவரை ரசிக்கிறார்கள். அவரை பல பெண்கள் வந்து அவருடைய மகனாக நினைக்கிறார்கள். அப்படியும் ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அவருக்கும் அது பொருந்தும். நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை எல்லாருக்குமே. ஆமா. ஓகே, ரைட், ஓகே, சூப்பர். சரி, இப்போ நீங்க பாடலாசிரியராகவும் இருக்கீங்க, நீங்க ஒரு வசனகர்த்தாவும் கூட. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இருக்கு? நீங்க எழுத்தாளராக இருப்பது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எழுத்தாளர் நான் சொல்றது இலக்கியத்தை, என்னுடைய படைப்புகளை. உங்களை எழுத்தாளர் சினிமான்றது யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. சினிமான்றது அது ஒரு பீரியட். அது அது சில நேரங்களில் வந்து நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கும், சில நேரங்களில் வந்து அது நம்மளை கைவிட்டுரும். ஸோ வந்து இது யாருக்குமே நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இலக்கியம் நிரந்தரம், படைப்பு நிரந்தரம், என்னுடைய புத்தகங்கள் நிரந்தரம், என்னுடைய கதாபாத்திரங்கள் நிரந்தரம். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு என்ன சொல்றது, அடையாளம் சொல்றதோட என்னுடைய விருப்பம், என்னுடைய பயணம், என்னுடைய மனம், அதுதான். இது வந்து ஒரு நம்ம சில விஷயங்கள் இந்த உலகத்துக்கு சொல்லணும். இது ஒரு தொழில் முதல்ல. 2வது இது வந்து ஒரு கலை தொழிலாகவும் இருக்கணுன்றது ஒரு விருப்பம். ஆனால் சினிமா அப்படின்றது நிகழ்காலத்தில் இது ஒரு ஆரோக்கியமான கலைச்சூழலாக இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த நிலை மாறும், நிச்சயமாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சில கதைகளை எல்லாம் நான் படமாக ஆக்கணும்னு வச்சுருக்கேன். அதாவது எழுத்தாளராக சில இயக்குநர்களை நான் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து அந்த பணி போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து சில படங்களை வந்து கொண்டு வரணும், சில கதைகளை சொல்லணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஒரு 5 கதைகள். ஸோ இந்த 5 கதைகளையும் நான் என்னைக்கு சொல்லி முடிக்கிறேனோ அன்னைக்கு நான் சினிமாவை விட்டு நான் விலகிடுவேன். ஷாக்கிங் நியூஸாக கொடுக்குறீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சண்டை செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இல்லை, ஆரம்பத்தில் சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க, எண்டில் ஷாக் கொடுக்குறீங்களே. அப்போ வந்து கபிலன் வைரமுத்துவை இயக்குனராக பார்க்கலாமா? நாங்கள் இயக்குனர் அல்ல, எழுத்தாளர் தான். என்னுடைய கதை, திரைக்கதை, வசனத்தில் அந்த படங்கள் இருக்கும். வேறு ஒருவர் இயக்குவார். அதுதான் என்னுடைய இது. நான் இயக்குனராக போய் என் கதையை நான் கெடுக்க விரும்பல. இப்போ கோட்ல இருந்து நான் இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு. அடுத்த படமும் வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் படமாக தான் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இனிமேல் அவருக்கு வந்து ஒரு டியூட் இருக்குமா இல்லை மெலோடி சாங் இருக்குமாலாம் தெரியாது. இப்படி ஒரு சூழலில் ஒரு அழகான ஒரு காதல் பாடல் உங்கள் கையில் கிடச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? யார் ஃபர்ஸ்ட் உங்களை அப்ரோச் பண்ணது? இது வெங்கட் பிரபு சார் கூட அடிக்கடி நான் பேசுறது உண்டு. என்னுடைய படைப்புகளை வெளியே வந்தால் நான் கொடுப்பேன் அவர்கிட்ட. ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் வந்து அவர் படத்தில் நான் பாட்டு எழுதுனதே இல்லை. இந்த படத்தில் அந்த சூழல் அமைஞ்சுது. அவர் வந்து கூப்பிட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு சூழல் சொன்னார். அது வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது அந்த சூழலை. ஸோ அந்த சூழலுக்காக எழுதப்பட்ட பாட்டு தான் சின்ன சின்ன கண்கள். ஒரே பாட்டு தான், ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே வேறு வேறு உணர்வுகள் வரும். அந்த பாட்டுடைய பல்லவி ஒரு உணர்வில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாட்டுடைய முதல் சரணம் அது வேற ஒரு உணர்வில் இருக்கும். அந்த பாட்டுடைய 2ஆம் சரணம் அது வேற ஒரு உணர்வில் இருக்கும். ஒவ்வொரு சரணமும். ஆமாம். அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் படம் பார்க்காமையே வந்து உங்களுக்கு இப்போ அந்த ஒரு பாடலை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், இந்த மாதிரி பாடல்களை எழுத தான் நாங்கள் சினிமாவுக்கு வந்தோம். பாடலாசிரியர்களும் எழுத்தாளர்களும் ஒரு நல்ல படைப்புகளை கொடுக்க வேண்டும் தான், அப்படி தான் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் வரும். அப்படி இருக்கும்போது இது வந்து எப்படின்னா உங்கள் மனதிற்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாடல். இந்த படம் என்ற எல்லையெல்லாம் தாண்டி இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த பாடலை பாடிய தளபதி விஜய் அவர்களுக்கும், சகோதரர் யுவன் சங்கர் ராஜாக்கும், திரு வெங்கட் பிரபு அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. எல்லா பாட்டிலையும் பல்லவியிலிருந்து தான் தொடங்குவார்.
இந்த பாட்டுல முதல் மட்டும் முறையா சரணம்ல இருந்து தொடங்கியிருக்காரு. பல்லவிய பாடவே இல்ல அவரு. ஸோ இதெல்லாம் வந்து மறுபடியும் நடக்குமாலாம் நமக்கு தெரியாது. ஸோ சில சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில ஒரு தடவ தான் நடக்கும். ஸோ அந்த மாரி இந்த இந்த பாட்டு வந்து ஒரு 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 பெரிய ஒரு மாயம். சூப்பர் சார். இப்ப நம்ம சின்ன சின்ன கண்கள் பத்தி பேசும்போது, பவதாரணி பத்தி பேசாம கடந்து போக முடியாது. நீங்க நெறைய பாட்டு எழுதியிருப்பீங்க. நெறைய லைவ் ரெக்கார்டிங் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மொமெண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எப்படி இருந்தது அது? ரொம்ப ஒரு ஒரு மெய்சிலிர்ப்போட உங்களுக்கு தான் தெரியுமா? அது எழுதும்போது இருந்துச்சு. தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் ஓகே. பாட்டு எழுதும்போது எனக்கு இத யார் பாடப் போறாங்க? ஆ பல்லவி யார் பாடப் போறா? சரணம் யார் பாடப் போறா? எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லப்பட்டது இந்த கதை சூழல் மட்டும் தான். ம். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சூழல் அது. அந்த சூழல் எனக்கு அவரு சொன்னாரு. இது வந்து எப்படின்னா, நீங்க சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா, கதையில் இருக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு, இதுக்கு பாட்டு எழுதி குடுங்கன்னு சொல்லுவாங்க. சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. ம். ம். ஆனா வெங்கட் பிரபு சார் கதையையே சொல்லிட்டு, இத எனக்கு ஒரு பாட்டா எழுதி குடுங்க. அதான் இது. ஸோ அந்த மாதிரி வந்து கதையுடைய ரொம்ப முக்கியமான அம்சங்கள் எல்லாமே இந்த பாட்டுல வருது. ம். அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து இது ஒரு கதை சொல்லி பாடல். ம். இது வந்து ஒரு பாடல். அதே நேரத்தில் இது ஒரு கதை சொல்லி. ம். ஸோ அப்படி இது அமைய வேண்டியிருந்தது. ஸோ அதனால ரொம்ப ஒரு சவாலான ஒரு சூழல். ஒரு காதல் பாடல்னா முழுக்க நம்ம காதல்லேயே பயணிச்சிடலாம். ஒரே தீம்னா ஒரு தத்துவம்னா ஒரு தத்துவம் முழுக்க தத்துவத்திலேயே நம்ம பயணிச்சிடலாம். பயணிச்சிடலாம். ஆனா இது அப்படி கிடையாது. இது உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு கிராஃப் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு பாடல். ஸோ இது ஒரு ரொம்ப சவாலா இருந்துச்சு இந்த பாடல். அதே நேரத்தில் இதை வந்து ஆ, விஜய் சார் படம் அப்படின்றப்ப அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம ரொம்ப வந்து என்ன சொல்றது புரியாத ஒரு ஆழமான சொற்கள், ரொம்ப ஆழமான ஒரு ஒரு கவித்துவம் அதுக்குள்ளெல்லாம் போகாம, ரொம்ப ஒரு ஒரு நேரடியான மொழியில் இது இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் எழுதினேன். ம். அது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போய் சேர்ந்திருக்கு எல்லாருக்கும். மகிழ்ச்சி. சூப்பர் சார். உங்களோட அடுத்த இலக்கிய வேலைகள் என்ன? அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஆமா. ஆகோல் அப்படின்ற ஒரு நாவல் ஒண்ணு எழுதியிருந்தேன். முதல் பாகம் ஆல்ரெடி ஆமா, ஆமா. வந்திருக்குல்ல. அது வந்து குற்ற இன சட்டம். ம். அதை மையமா வச்சு ஒரு ஒரு நாவல். ம். ஆம், அந்த 1920ஆம் ஆண்டு பெருங்காமநல்லூர்ல ம். குற்ற இன சட்டத்திற்கு எதிராக பிரிட்டிஷுக்கு எதிராக மக்கள் போராடினார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ம். அவர்களுக்கு ஒரு தியாக தூண் இருக்கு, நினைவு தூண் இருக்கிறது. அந்த கதையை ஒரு மனசாட்சி சம்பவமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நவீன நாவல் அந்த நாவல். அந்த நாவல் வந்து இப்போ ஆங்கிலத்திலையும் வெளியாயிருக்கு. ம். அந்த நாவலுடைய 2ஆம் பாகத்திற்கான ஆய்வு பணிகள்ல நான் ஒரு 2 வருஷமா இருந்தேன். ஓகே. களப்பணிகள், நிறைய பயணம், நிறைய சந்திப்புகள், நிறைய படிக்க வேண்டியிருந்தது. ம். இப்ப அதோடைய எழுத்து பணிகளை நான் தொடங்கியிருக்கேன். சூப்பர். ஸோ அதுதான் என்னுடைய அடுத்த கட்ட ஒரு மிக முக்கியமான பணியா நான் நினைக்கிறேன். ஓகே. நீங்க உங்கள ஒரு எழுத்தாளரா வந்து அடையாளப்படுத்திக்கிறது வந்து முதன்மையா நினைக்கிறதுனால இந்த கேள்வி நான் கேட்கிறேன். ம். இப்ப சினிமால பார்த்தீங்கன்னா, அ முன்னாடி வந்து எழுத்து, இயக்கம், வசனம்னு சொல்லிட்டு எல்லா ரோலையுமே ஒரு டைரக்டர் தான் ஆமா. செய்வாங்க. இப்ப அது கொஞ்சம் மாறி இருக்கு இல்லைங்களா? இப்ப மாறி இருக்குன்னு நான் நினைக்கல. ம். இப்ப மற்ற மொழிகளில் வந்து எழுத்தாளர்களுக்கு இருக்கிற ஒரு ஆரோக்கியமான களம், ம். அங்கீகாரம் தமிழ் திரையுலகில் இல்ல. இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அனுபவத்திலிருந்து நான் சொல்வது. இது வந்து இந்த நிலை மாறும். இங்க ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, ஒரு இயக்குனர் என்பவர் அவர் ஒரு எழுத்தாளராகவும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மூட நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. அது அவசியமே இல்ல. தேவை கிடையாது. இயக்குனராக இருந்தாலே ஓகே. போதும். ம். அவர் வந்து எழுதலாம். ஆனால் எப்பவும் அவர் எழுத்தாளராக இருக்க வேண்டும்ன்ற அவசியம் இல்ல. ஸோ ஒரு ஒரு திரைப்படத்தில் எப்படி ஒரு ஒளிப்பதிவாளர் ஒரு ஒரு அங்கம் வகிக்கிறாரோ, ம். எப்படி ஒரு இசையமைப்பாளர் ஒரு தனி அங்கம் வகிக்கிறாரோ, அவருக்கு எப்படி ஒரு பொறுப்பு இருக்கிறோ, அந்த மாரி எழுத்தாளர், எழுத்து அப்படின்றதும் அது ஒரு ஒரு தனி அங்கம். ஸோ அத வந்து அப்படி பார்க்கலாம். பல பேர் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது இது எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த ஒரு ஒரு 90ஸ்க்கு அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கையும், டைரக்ஷனையும் ஒரே கோர்ஸில் ஒரு வச்சாங்க. ஸோ அதுலேருந்து அது அப்படியே அப்படியே உருவாகி வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியராஜ் சார், டி ராஜேந்தர் அவர்கள், ம். இவங்க எல்லாருமே அவங்களுடைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாம் எல்லாமே அவங்க பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு அந்த ஆர்வம் உண்டு. ஓகே. அதனால அவங்க பண்ணாங்க. ஆனா அதையே எல்லாரும் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ம். இப்ப தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ஒரு இயக்குனரா நான் சொல்றேன். ஒரு ஒரு டைரக்டருக்கு நான் சொல்ற ஒரு ஒரு விஷயம். ஒரு இயக்குனராக நீங்கள் தொடர்ந்து பல படங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எழுத்தாளர்களோடு நீங்கள் பணியாற்றும்போது, நிச்சயமா வந்து வேற வேற களங்களில் உங்களால பணியாற்ற முடியும். ம்.
எல்லார்கிட்டயும் ஒரு கதை இருக்கும், டெஃபினட்டாக ஒரு நல்ல கதை இருக்கும், சொந்த கதை. உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்கும், ம் அது இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம போனோம்னா அப்படின்னா நம்ம பல மனிதர்களோடு சேர்ந்து நம்ம பணியாற்றும் போது தான் வேறு வேறு கதைகள், வேறு வேறு களங்களோடு நாம் இந்த 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 கலை படைப்புகளை அமைக்க முடியும். ம். இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்க இன்டர்வியூல ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. இந்த ரவுண்டு பேர் சூப்பர் பவர் ரவுண்டு. ம் ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. ம் ஸோ நீங்கள் வந்து காலத்தில் பின்னோக்கி போகலாம். ம் அப்படி 3 காலகட்டத்துக்கு உங்களுக்கு போகிற ஆப்ஷன் இருக்கு. ம் ஓகேவா? இதே பாடலாசிரியராக நீங்கள் இங்கே போயிட்டு ம் யாரோட இசையில் ம் யார் எந்த ஹீரோக்கு பாட்டு எழுதுன்னு நினைப்பீங்க? ஓ 3 காலகட்டம். என்னோட ஆகோல் நாவல் டைம் டிராவல் நாவல் தான். அதில் ஒரு கால ரயில்னு ஒன்று வரும். ஓகே. அந்த ரயிலில் ஏறி எல்லாம் பின்னாடி போவாங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் ஒரு கால ரயிலில் நீங்கள் போனீங்கன்னா ஆமா. எங்கே போவீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம வந்து 3 பேர் எடுத்துக்கலாம். ஆ. ஒன்று வந்து எம்எஸ்வி பீரியடு, ம் எம்எஸ்சி சார் பீரியட். ம். இன்னொன்று ராஜா சார் பீரியட். ம் இன்னொன்று ரகுமான் சார் பீரியட். இந்த 3 காலகட்டத்தை ரகுமான் சார் எழுதுறதுக்கு நான் ஏன் பின்னாடி போனோம்? இங்கே சரி ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி போயிடலாமா? இல்லை, எனக்கு வந்து நீங்கள் சொன்ன பட்டியலில் நீங்கள் கேவி மகாதேவன்லாம் விட்டுட்டீங்க. ம் ஆ, எனக்கு வந்து டெஃபினட்டாக எம்எஸ் விஸ்வநாதன் இல்ல அவர்கள். இந்த பீரியட்ல ம். இந்த பாட்டை வந்து நான் எழுதியிருந்தா நல்லா இருக்கும். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இது அந்த பீரியட்ல. அப்படி குறிப்பிட்ட பாட்டெல்லாம் இல்ல. நான் சொல்ல விரும்பல. ஓகே. டெஃபினட்டாக வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஜெய்சங்கர் அவர்களுடைய படங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ம் வேதான் ஒருத்தர் இசையமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய படங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேதான் வரும், இசை சங்கீதம் வேதான் வரும்னு நினைக்கிறேன். ம் எல்லா பாடல்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், அவர் எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஜெய்சங்கர் அவருடைய படங்களுக்கு நான் பாடல் எழுத விரும்புவேன், டைம் ட்ராவலில் பின்னாடி போய். ஓகே. நம்ம ஒன்று டிக்கு. ஓகே. இப்போ அடுத்ததா அடுத்ததா 3 சொல்லணுமா? 3 சொல்லணும். 3 காலகட்டம். ஓகே. டெஃபினட்டாக வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ம் ஆரம்ப காலம், அந்த ஒரு 1975 80s அந்த டைமில் ம் அப்பா எழுதிட்டு இருந்தாரு. ஸோ நான் டைம் ட்ராவல் பண்ணி போய் அப்பா பக்கத்தில் உட்காந்து நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க, நானும் உள்ள வரேன். அப்படி பண்ணலாம். ஓகே. ஆமாம். இப்போ அடுத்த இன்னொரு காலகட்டம் இருக்கு. இன்னொரு காலகட்டம் ம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் இன்னும் ஓகே. சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஆ. சுதந்திர தாகத்தை பாரதியார் பக்கத்துல மையமாக போயிடுவோம். வச்சு பாடல்கள் எழுதணும்னு நான் விரும்புவேன். அப்போ Super. நிறைய நாடகங்கள்லாம் போட்டாங்க இல்லையா? அந்த இன்னும் நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா சங்கரதாச சுவாமிகள் ம் அவருடைய நாடகம். ஸோ அந்த நாடகங்களுக்கெல்லாம் பாடல்கள் எழுத நான் விரும்புவேன். சூப்பர் சார். இவ்வளோ நேரம் என்னோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டாக பதில் சொன்ன உங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.